ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வைனுபப்பு அப்சர்வேட்டரி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வைனுபப்பு அப்சர்வேட்டரின்னு சொன்னாவே அது இந்தியாவில் ஒரு முக்கியமான ஆஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச் சென்டர். இது நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் காவலூர்ன்ற ஒரு சின்ன வில்லேஜில் தான் இருக்குது. இது நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோஃபிசிக்ஸ் கீழே நடக்கிற ஒரு ரிசர்ச் அப்சர்வேட்டரி. எவ்ரி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மட்டும் இங்கே விசிட்டர்ஸ்க்கு அலவுடு. இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் பின்னாடி. அங்கே மேலே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கே என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க, ஏன் இந்த அப்சர்வேட்டரி இங்கே வந்தது, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பவர் பாயிண்டில். தென் அந்த டெலஸ்கோப் பில்டிங்கை ஆப்ரேட் பண்ணி காமிப்போம். இது ரெண்டு மட்டும் தான் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், 1 கிலோமீட்டர் நடந்து தான் போகும். வண்டியெல்லாம் எதுவும் கிடையாது, ஓகேங்களா? அதுக்கு ஓகேனா மட்டும் டிக்கெட் வாங்கிக்கிங்க. எந்த காரணத்துக்கு வண்டியை நாங்கள் அலோவ் பண்ணவும் மாட்டோம் வேறு எதுவும். ஓகே, ஒருத்தருக்கு 50 ரூபாய். அடல்ட்ஸுக்கு மட்டும்தான் டிக்கெட், சில்ட்ரன்ஸுக்கு கிடையாது. உங்களுடைய அட்ரஸ் அந்த ரெஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணிவிடுங்க. நாங்களும் டிக்கெட்டை வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அங்கே ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்கும், அங்கே போனீங்கன்னா மொத்தமாக கேதர் ஆன பிறகு ஒரே டைம் அலோவ் பண்ணுவாங்க நடக்க. முன்னாடி அங்கே ஒர்க் பண்ண சார் சொன்ன மாதிரி தான், இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகணும் அந்த ஃபைனல் டெலஸ்கோப் இருக்கிற இடத்துக்கு. நம்ம வெயிட் பண்ணுற இடத்துலே மெயின் மிரரனுடைய டம்மியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் பற்றி நல்லா தெரியணும், அது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த இடம் ஒரு சிறந்த இடம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு முறையாச்சும் விசிட் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மட்டும்தான் இங்கே அலவுடு. 3 ஸ்லாட் வச்சுருக்காங்க, 2 o'clock, 3 o'clock, 4 o'clock ஸ்லாட்டு. வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து நீங்கள் அந்த மெயின் டெலஸ்கோப் போகிற வரைக்குமே உங்களுக்கு சுற்றியும் சூப்பராக இருக்கும் இடம். எல்லாமே பெரிய பெரிய மரங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் டெலஸ்கோப் இருக்கும். வழியில் போகிறப்பவே அது ஒன்று ஒன்றா என்னன்றது நான் காட்டுறேன் போகிறப்ப. இந்த அப்சர்வேட்டரி சீ லெவல்லேருந்து 725 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. இது இங்கே சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, சிட்டி லைட் பொல்யூஷன் கிடையாது, ஸ்கை கிளியராக இருக்கும், நைட் டைமில் ஸ்டார்ஸ் நல்லா விசிபிளாக இருக்கும். அதனால் டெலிஸ்கோப் அப்சர்வேஷனுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்பாட். மெயின் அப்சர்வேட்டரி போகிற வரைக்கும் இதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். 1960 ஃபேமஸ் இந்தியன் அஸ்ட்ரானமரான டாக்டர் மணலி கல்லத் வைனுபப்பு கொடைக்கானல் அப்சர்வேட்டரி டைரக்டராக இருந்தார். அவருடைய விஷன் தான் இந்தியாவில் நமக்குன்னு ஒரு தனியாக வேர்ல்ட் கிளாஸ் டெலஸ்கோப்பும் அப்சர்வேட்டரி வேணுன்றது. 1960 அவர் காவலூரை சூஸ் பண்ணி ஒரு புது ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணார். இதனோட செகண்ட் விசிட் வைனுபப்பு அப்சர்வேட்டரிக்கு. எப்பயுமே ஈச் ஸ்லாட் பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 200 மெம்பர்ஸ் பக்கம் வராங்க. காவலூரில் ஃபஸ்ட் டைம் 1967 to 68 டைமில் தான் 38 சென்டிமீட்டர் 15 இன்ச் டெலஸ்கோப் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒரு பேசிக் அப்சர்வேஷனை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு. நமக்கு ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ரோடில் வாக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும் போகிற வழி ஃபுல்லுமே. இந்த அப்சர்வேட்டரியை 1986 ராஜீவ்காந்தி சார் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிகிற ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் 40 இன்ச் டெலஸ்கோப் அந்த பில்டிங்கில் இருக்குது. அங்கெல்லாம் விசிட்டர்ஸ்க்கு யாருக்கும் அலவுடு கிடையாது. ஒன்லி நம்ம அந்த போகிற மெயின் 93 இன்ச் டெலஸ்கோப்புக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அலவுடு. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 75 சென்டிமீட்டருக்கு உண்டான டெலிஸ்கோப். என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் பாருங்கள், நாங்கள் அப்சர்வேட்டரி போகிறப்ப தான் கரெக்டாக ஜெட்டு ஒன்று போயிட்டு இருந்தது. வியூ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்து நீங்கள் பார்க்குறது தான் டிம் டெலஸ்கோப். இது ரொம்ப லென்த்தாக ஹைட்டாக இருந்தது. அடுத்து ஒரு பெரிய டெலஸ்கோப். இதனுடைய சைஸோ சென்டிமீட்டரோ எங்கேயும் மென்ஷன் பண்ணல ரோட்டில். 1972 ஜெர்மனிலேருந்து கால் ஜெய்ஸ் கம்பெனி, இப்போ மொபைல் கம்பெனிலாம் வருது இல்லைங்களா, ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ்ன்ட்டு, அந்த கம்பெனிக்கிட்டேருந்து 40 இன்ச் டெலஸ்கோப் வாங்கியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பிளானட்டரி ஸ்டடீஸ், ஸ்டார்ஸ், நெபுலா எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியறது தான் மெயின் 93 இன்ச் டெலஸ்கோப். 1986 டைமில் இது நிறுவுறப்ப இதுதான் ஏஷியாவோட லார்ஜஸ்ட் டெலஸ்கோப்பாக இருந்திருக்கு. இந்த 93 இன்ச் டெலஸ்கோப் இருக்கிற பில்டிங் கீழேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கே பாருங்கள் எவ்வளோ தேன் கூடு கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. டாக்டர் வைனுபப்பு இந்தியன் அஸ்ட்ரானமி ஃபீல்ட்லேயே ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணவர். அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தான் படித்தார். பிறகு இந்தியாவுக்கு வந்து அப்சர்வேட்டரி டெவலப் பண்ணணுன்றது தான் அவருடைய ட்ரீம். இந்தியாவுக்கு தனியாக வேர்ல்ட் கிளாஸ் அஸ்ட்ரானமி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும், காவலூர் அப்சர்வேட்டரி, அதுதான் அவருடைய பெரிய ட்ரீமாக இருந்தது. இங்கே நீங்கள் அந்த மெயின் பில்டிங் உள்ளே போகிறப்பவே நிறைய உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கேயே ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம். 3rd ஃப்ளோரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளுக்கு அங்கே தான் ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. முடியாதவங்க இங்கே கீழே லிஃப்ட் இருக்குது, நீங்கள் லிஃப்ட்லேயும் வரலாம். நாமளும் ஏறி 3rd ஃப்ளோருக்கு அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் மேக்ஸிமம் கீழே தான் உட்கார்ற மாதிரி இருக்கும் இந்த ஜமக்காலத்தில். இங்கே வந்தால் எங்கேயோ நம்ம ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த லென்ஸ் மட்டுமே 3.5 டன்னா. கீழே உட்கார முடியாதவங்களுக்கு பின்னாடியே சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கே உட்காந்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லோரும் வந்தவங்கலாம் உட்காந்து செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு டைரெக்டாக போக வேண்டியது தான். லைவ் ப்ரெசன்டேஷன் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் கொடுத்த உடனே இந்த கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கேட்டினுடைய கேப்பில் தான் அந்த லென்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் ஆகி அந்த கேப் வழியாக தான் மேலே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் இவங்க பார்க்குறாங்க இந்த லென்ஸ் மூலிமா. இந்த ஒரு விஷயம் பார்க்குறதுக்காண்டியே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. ஆஸ்ட்ரோனமியும் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். என்னென்ன பண்ணுறாங்க இங்கே, என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி ஸ்டடீஸ் இருக்குது, இந்த இடத்துக்கு ஜாபுக்கு வேணும்னா இது என்ன பண்ணணுன்ட்டு. இது பியூர் அண்ட் பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் தான். காவலூர் அப்சர்வேட்டரியோட மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேனிமேட், ஜூபிட்டரோடைய மூன், அட்மாஸ்பியர் எக்ஸிஸ்டன்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யுரேனஸ்க்கும் ரிங்ஸ் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு டைம் இந்தியன் டெலஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணது காவலூரில் தான். சேட்டன் ரிங்ஸில் அவுட்டர் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மைனர் பிளானட் 4130 ராமானுஜம், இந்தியன் மேத்தமெட்டிஷியன் ஸ்ரீனிவாஸ் ராமானுஜமோட பேரில் டிஸ்கவர் பண்ணது காவலூர் அப்சர்வேட்டரி தான். அதே மாதிரி இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு 360 டிகிரி வியூலையும் ட்ரோன் வியூலையும் மிரட்டியிருந்தாங்க. வேர்ல்டுலே இது ஒரு சிறப்பான அப்சர்வேட்டரி. ஏன்னு சொல்லணும்னா காவலூர் வந்து 12.5 டிகிரி நார்த் லேட்டிடியூடில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ரொம்ப க்ளோஸ் டு ஈக்குவேட்டர் லைன் ஆஃப் த எர்த்து. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமஸ்பியர், சவுதர்ன் ஹெமஸ்பியர் ரெண்டுக்குமே நீங்கள் எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட்ஸை லொக்கேட் பண்ணலாம். இந்த டெலஸ்கோப்பில் போத் நார்த் அண்ட் சவுத் ஸ்கையில் இருக்கிற ஸ்டார்ஸ் விசிபிளாக இருக்கும். அப்சர்வேட்டரி பார்த்திங்கன்னா டெல்லி, லண்டனில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சதர்ன் ஸ்டார்ஸை பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அப்சர்வேட்டரிலாம் நார்தர்ன் ஸ்கையில் இருக்கிறது மிஸ் ஆகும். பட் இந்த காவலூர்லேருந்து நீங்கள் என்டையர் ஸ்கையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ண முடியும். இதுதான் ஒரு பிக் ப்ளஸ் ஃபார் அஸ்ட்ரானமர்ஸ். இந்த டெலஸ்கோப் மூலிமா ஜூபிட்டர், சேட்டன், மார்ஸ், வீனஸில் எல்லாமே ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் வித்தவுட் எனி லிமிட்டேஷன். டெம்பரேச்சர் வைஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவட்டோரியல் ஏரியாவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ஹை அண்ட் லோ டெம்பரேச்சர்ஸ். இன்னொன்று ஏர் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் டெலஸ்கோப்பில் ஷார்ப் அண்ட் கிளியர் இமேஜஸ் கிடைக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சர் ஒர்க் பார்த்திங்கன்னா இங்கே நியூ ஜெனரேஷன் டெலஸ்கோப்ஸும் ரோபோட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டமும் பிளான் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் அவேர்னஸும் அஸ்ட்ரானமி எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸும் இங்கே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட இன்டகிரேஷன் பண்ணி டேட்டா சிஸ்டம் ப்ராசஸிங் பண்ண போகிறாங்க. டிஜிட்டல் இமேஜிங் சிஸ்டமும் அடாப்டிவ் ஆப்டிக்ஸும் அப்கிரேட் நடக்குதுங்க. நீங்கள் போகிற டைம் உங்களுக்கு லக்கு இருந்து கிளியர் ஸ்கையாக இருந்ததுன்னா நீங்கள் லாஸ்ட் பேட்ச் வர்றவங்களுக்கு 6 o'clock மேலே ஸ்கைலாம் நல்லா டார்க்கான பிறகு நீங்கள் அந்த கேட் கிட்டே இருக்கிற டெலஸ்கோப் மூலிமா பிளானட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். பட் நாங்கள் போனது ஒரு ரெய்னி அண்ட் க்ளவுடி டே, அதனால் உங்களுக்கு அன்றைக்கி பர்டிகுலராக அவங்க எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு எதனாச்சும் ஆஸ்ட்ரானமி இல்லை ஆஸ்ட்ரோ சயின்ஸ் பற்றி டீட்டெயில்ஸோ டவுட்ஸோ எதனாச்சும் இருந்தால் ப்ரெசென்டர்கிட்டே நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சது மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதும் அங்கே ஜன்னலில் வந்து இந்த காவலூரினுடைய அழகை மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கே பாருங்கள், அதனுடைய ஸ்கை, அந்த ஃபாரஸ்ட், அந்த மலைகளினுடைய அழகை பார்க்குறதுக்கு கோடி கண்கள் வேணும். அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்க. நிறைய பேருக்கு அன்றைக்கி வந்தவங்களுடைய மெயின் கொஷின் எதுக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ ஃபண்டிங் பண்ணி இதெல்லாம் படிக்கிறாங்க, இதனால் யாருக்கு என்ன யூஸ், மக்களுக்கு டைரெக்டாக யூஸ் இருக்கான்ட்டு. அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்ஸ் இந்த நம்ம பூமியில் தான் வாழ்ந்தது. ஒரு பெரிய விண்கல் கீழே விழுந்து தான் மொத்த டைனோசர் இனமே அழிஞ்சது. அந்த மாதிரி மனித இனத்துக்கு எதுவுமே வரக்கூடாதுன்றனால தான் இந்த ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த காலத்தில். புதிய ஸ்டார்ஸ், புதிய பிளானட், புதிய யூனிவர்ஸ், இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி அப்சர்வேட்டரி தேவைப்படுது. See, rain prediction is not our field. We do astronomy. That's the meteorological department. We cannot predict that. இங்கே உங்களுக்கு டெமோ யூனிட் வச்சுருந்தாங்க பின்னாடி. நீங்கள் செஷன் முடிச்சுட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பூமியை நோக்கி எந்த ஒரு விண்கல்லோ இல்லை எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்தாலோ இந்த அப்சர்வேட்டரி இருக்கிறதுனால தான் நம்ம தப்பிக்கிறோம். அதை ரீடைரக்ட் பண்ணுறதுக்கும் இஸ்ரோ மாதிரி, நாசா மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷன் கிட்ட இவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அப்சர்வேட்டரை பற்றி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறதா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலினுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் அந்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you all in another interesting video.